எல்லாரும் கதை கேட்கறதுக்கு ரெடி ஆயிட்டேளா? ஓகே. நேத்திக்கு எதோட விட்டோம்? அகஸ்தியரும் 4 ராஜாவும் அந்த 2 ராட்சசா பூதம் அவளை பார்க்கறதுக்காக போறா. அவ பேர் என்ன? இல்வாலா, வாதாபி. வா 2 பேரும் தான் அந்த ராட்சசா. அவ கிட்ட நிறைய காசு இருக்கு. அங்கே போய் காசு கேட்கறதுக்காக இவ 5 பேரும் போறா. யார் 5 பேர்? அகஸ்தியர், 4 ராஜா. கரெக்டா? சரி. இப்போ அவ அங்கே நடந்து போயிட்டே இருக்கா. போய் அங்கே வீட்டுக்கும் போயிட்டா. இந்த ராட்சசாலாம் எப்படிப்பட்டவான்னு சொல்லவா? அவ 2 பேரும் நல்லவாளா கெட்டவாளா? ஃபஸ்ட்டு நம்ம அதை தெரிஞ்சுக்கணும்ல. இல்வாலாவும் வாதாபியும் நல்லவாளா இல்லை கெட்டவாளா? சொல்கிறேன் கேளுங்க. இவா 2 பேரும் என்ன பண்ணுவான்னா, யாராவது ராஜாவை பார்த்தாக்க, ராஜா ராஜா எங்கள் ஆத்துக்கு வாங்கோ, உங்களுக்கு நான் நிறைய சமையல்லாம் சமைச்சு போடுவேன், காசு பணம்லாம் தருவேன், ஜாலியாக இருக்கலாம் எங்கள் ஆற்றுல, வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுவா. ராஜாக்களும் சரி, இந்த 2 ராட்சசாலும் நல்லவா போல இருக்கே, பார்க்கத்தான் பயங்கரமாக இருக்கா, ஆனால் நல்லவா போல இருக்கே அப்படின்னு நினச்சிண்டு அவாத்துக்கு போயிடுவா. போன உடனே இந்த இல்வாலா என்ன பண்ணுவான், ராஜா உங்களுக்கு பசிக்கிறது இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ, உங்களுக்கு நான் சமைச்சு சாதம் போடுறேன் அப்படின்னு சொல்லுவான். ராஜாவும் ஆமாம் எனக்கு ரொம்ப பசிக்கிறது, நல்லா சூப்பராக சமையல் பண்ணி போடு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாள். அவள் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இல்வாலாவும் வாதாபியும் உள்ளே போய் சமையல் பண்ணுறேன்ட்டு போயிடுவாள். இந்த இல்வாலா என்ன பண்ணுவான், அந்த வாதாபிய கை காலு எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு அவனை வச்சு சமைச்சிடுவான். வாதாபி கூட்டு, வாதாபி கறி, வாதாபி குழம்பு, வாதாபி பாயசம், வாதாபி பச்சடின்னு எல்லாத்தையும் வாதாபியை அவனையே வெட்டி சமைச்சு வச்சிடுவான். இது ராஜாக்களுக்கெல்லாம் தெரியாது. அவன் ஏதோ நமக்கு சாப்பாடு வரப்போறதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த இல்வாலா ராஜாவுக்கு சாதம் போடுவான். போட்டு குழம்பு கறி எல்லாம் ஊற்றினா சூப்பராக இருக்கே அப்படின்னு ராஜா சாப்பிடுவாளாம். எதில் பண்ணினது? அதுவா, ஆடு இல்லை ஆடு, அந்த ஆடை வெட்டி சமைச்சு கொண்டு வந்திருக்கேன், நன்னா சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லுவான். அப்போல்லாம் ராஜாக்கள் ஆடு கோழி எல்லாம் சாப்பிடுவா. அவள்லாம் அப்படி தான் சாப்பிடுவா. சரியா? அவளும் சூப்பராக இருக்கு, எங்கேருந்து பிடிச்சின்னு வந்த ஆடு இது, இவ்வளோ டேஸ்டாக இருக்கே அப்படின்னு சாப்பிட்ருவா. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடித்த உடனே வாதாபி இப்போ எங்கே இருக்கான்? யாரோட வயிற்றுக்குள்ள? யார் சாப்பிட்டாலோ அந்த ராஜா வயிற்றுக்குள்ள. அந்த ராஜா வயிற்றுக்குள்ள இப்போ வாதாபி போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த இல்வாலா என்ன பண்ணுவான், மனசுக்குள்ள ஒரு மந்திரம் போட்டு வாதாபி வெளியே வா அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே வயிற்றுக்குள்ள போன வாதாபி டமால்னு அந்த வயிற்றை கிழிச்சுட்டு வெளியில குதிச்சிடுவான். எப்படி அவன் குதிச்சான்? அவன் தான் குழம்பு ரசம் கறி அப்படி ஆயிட்டானே, எப்படி குதிச்சான்? இல்வாலா மந்திரம் போட்டுட்டான். பூதங்களுக்கெல்லாம் நிறைய மந்திரம் எல்லாம் தெரியும். மந்திரம் போட்டு வாதாபியை அப்படியே முழுசா கொண்டு வந்துட்டான். இப்போ வாதாபி வயிற்ற கிழிச்சிட்டு வெளியில குதிச்சுட்டான். அந்த ராஜா என்ன ஆவான்? ராஜா அப்படியே மயக்கமா விழுந்துருவான். வயிறு கிழிஞ்சு போயிடுது இல்லை ராஜாக்கு, அப்படியே டமால்னு மயக்கமா விழுந்துருவான்.
உடனே இந்த இல்வாலாவும் வாதாபியும் அந்த ராஜா கொண்டு வந்த பணம் நகை அப்புறம் அவனோட நாட்டுக்கு போய் அவன் வச்சிருக்கிறது எல்லாத்தையும் இவா எடுத்துட்டு வந்துருவா. இப்படியே ஒவ்வொரு ராஜாவா ஏமாத்தி ஏமாத்தி இவா பணக்காராளாயிட்டாளாம். சரியா? இப்ப சொல்லு, இல்வாலாவும் வாதாபியும் நல்லவாளா கெட்டவாளா, குட்டா பேடா? கரெக்ட், ரொம்ப பேட் இல்ல. ஆ, இப்போ அந்த இடத்துக்கு யார் போறா? அகஸ்தியரும் 4 ராஜாவும் போறா. என்ன ஆக போறது? இப்போ அகஸ்தியர் செத்து போயிடுவாரா இல்ல காசு வாங்கிப்பாரா? என்ன ஆக போறது பார்க்கலாமா? சரி, இத அப்புறமா சொல்றேன்.